ஐஷு, பார்த்து பேசு. எது நடிப்பு? அண்ணா அண்ணான்னு உயிரா இருந்துட்டு அந்த அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கே, அதை போய் பார்க்கலான்னு ஒரு சின்ன அக்கறை கூட இல்லாம இப்படி வந்து உட்கார்ந்துருக்கே, எதனால? கூட இருக்கிறவங்க உன்னை நடிச்சு ஏமாத்தினதுனால தானே? நடிப்பு எது, உண்மை எதுன்னு எதுவும் தெரியாம புத்தி பேதலிச்சு போனதுனால தானே? இத பாருங்க மிஸ்டர் சூர்யா, ஏதோ வந்தீங்க, அவளை கூப்பிட்டீங்க, அவ வந்தா கூட்டிட்டு போங்கன்னு நான் பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன இழுத்து பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். மாயா, என் பையன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வஞ்சக வலைய நீ விரிச்சிருக்க, அதுல விழுந்து என் பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. உன் திறமையான நடிப்பால அவளை எதையுமே யோசிக்க விடாம பண்ணிட்டு இருக்க. இது பாரு ப்ளீஸ் மாயா, போதும். இதுக்கு மேல என் பொண்ணு மனசு கெடுத்துறாது. என்னது, அவ மனசு நான் கெடுக்கிறேனா? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியா தோணுது? உங்க கூடவே இத்தனை வருஷம் வாழ்ந்த பொண்ணுக்கு இப்போ உங்களை பிடிக்காம போனதுக்கு காரணம் ஏன் நடிப்பா? எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுவீங்களோ? ஐஸ்வர்யா, ஓ முன்னாடியே உன் வீட்டு ஆளுங்க என்னை பத்தி அவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒரு தலைவிதியும் கிடையாது. தயவு செஞ்சு அவங்க கூட கிளம்பு. சித்தி இருங்க சித்தி, அவங்க என்ன டிராமா வேணாலும் பண்ணிட்டு போட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும். இனி உங்களை தவிர எனக்கு எந்த சொந்தமும் இல்ல. ஐயோ, இங்க பாருமா, ஒரு நிமிஷம் உன் அப்பாவையும் என்னையும் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு. ஒரு அம்மாவா உன்னை கெஞ்ச கேட்டுக்கிறேன்டி. மா, அவகிட்ட எதுக்குமா கெஞ்சிட்டு இருக்க? வாய்ஷு, நம்ம வீட்டுக்கு போலாம். சூர்யா, சூர்யா, விடு சூர்யா. வாய்ஷு, சூர்யா, விடு. டேய், இந்த சூர்யா சொன்ன கேளு. சூர்யா, எங்க ஐயோ, அவ சொன்னா புரிஞ்சு பாரு. நீ கைய விடு. நான் கூட்டிட்டு வரேன். வா ஐஷு, சொன்ன கேளு ஐஷு. வா ஐஷு, வீட்டுக்கு போலாம். சித்தி, ஐஷு, ஐஷு, சித்தி, சித்தி.